நம்ம பார்க்கலாம். கதைகள் பத்தி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. யாருமே எழுதலன்றாங்க. இன்னைக்கு கொஞ்சம் பேர் தானே பார்த்துட்டு இருக்காங்க. அதனால கூட இருக்கலாம். ரெகுலரா வந்து வரவங்க இன்னைக்கு இல்ல. நான் ஃபர்ஸ்ட் லைவ்ல பேசாததுனால நெறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க. சரி, இன்னும் டைம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். யாரும் ஆன்சர் சொல்லாம ஆன்சர் பார்த்துடலாம். ராதாகிருஷ்ணன் ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய்மா, வணக்கம். கோசலை இல்லை, இது அது வெறும் 2 எழுத்து தான். 93, 92 வந்து 2 எழுத்து தான் அது. அதுக்கப்புறம் மலை வரும். 93, 94 2 எழுத்து தான் வரும். இப்போ 97 சொன்னீங்களாம்மா நீங்க? அதுவும் ரொம்ப ஈஸி தான். 97 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையோ? தொண்ணூத்தி 9 வந்து ரொம்ப பெரிய வார்த்தை அது. புகழி. புகழி மலை வந்து சரியான பதில். 97 7. 93, 94 பார்த்தீங்கன்னா 2 எழுத்து தான் அது. நீயா? ஒரு நிமிஷம் நான் பார்த்துறேன். இல்லைம்மா. பழனி வந்து ஏற்கனவே நம்ம லிஸ்ட்ல வந்துருச்சு. என்ன பழனி வராது. வேற ஒரு வார்த்தை வரும். அதை யோசிச்சு பாருங்க புஷ்பா. வார்த்தை பாகம் 1, 2 பழனி வந்துருச்சு. ஆல்ரெடி வந்துருச்சு. கரெக்டா சொல்லிட்டாங்க உஷாமா. தொண்ணூத்தி 9க்கு சரியா சொல்லிட்டீங்க. சரியான பதில். தொண்ணூத்தி 3, 94 கோ பக்கத்துல ஒரு எழுத்து வரும். ஏதாவது யோசிச்சு பாருங்க, எந்த எழுத்து போட்டா சரியா வரும்ட்டு. அந்த எழுத்துக்கு இணை எழுத்தாக யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, 99 பெத்தநாயகன் பாளையம் மலை வரும். கோரமலை. கோரமலை வந்து ஏற்கனவே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா பார்த்துட்டு சொல்றேன். கோரமலை வந்து இல்லை. கோரமலை இல்லை. அது ஒரு பெயர். ஒரு ஆணுடைய பெயர் வரும். 1 37 93 இல்லை. பெயர் இடத்தின் பெயர் இல்ல. பெயர் சொல். யாராவது பெயர் சொல்லி கூப்பிடுவாங்க இல்லையா, அந்த பெயர். 2 எழுத்தில் என்ன பெயர் இருக்கும்? பழைய காலத்துல ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க. அதுல இல்ல, அந்த பெயர் இல்ல. அது வேற பெயர். அது 3 எழுத்துல. அது இல்ல. ஆமாமா, சரியான பதில் சொல்லியிருக்காங்க. கோபி மலை. அது சரி. 94 வந்து நம்ம வீட்டுல இருந்து சப்பாத்தி சுடுவோம் இல்லையா, அதுல வரும் அந்த 2 வார்த்தை. ஃபர்ஸ்ட் வர 2 வார்த்தை.
பரமேஸ்வரி சரியா சொல்லியிருக்காங்க. 95க்கு அறுநூற்று மலை. உஷாமா சரியா சொல்லிட்டாங்க. 94 கோதுமலையும் சரியா சொல்லிட்டாங்க. இப்போ சொல்லாதது எதுங்கம்மா? எல்லாமே சொல்லிட்டீங்களா நீங்க? எது சொல்லாம இருக்குது? 96 கூட சொல்லிட்டீங்களா நீங்க? 96 நீங்க சொன்னீங்களா? அது வந்து அது வராது. இது வந்து கடைசியா வந்து 96க்கு கடைசியா துறைன்னு முடியும். துறை மலைன்னு முடியும். 96. சரி, யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. 96 லாஸ்ட்ல துறைமலை அப்படின்னு முடியும். தான் தோன்றி மலை சரியான பதில். 98. உஷாமா 92க்கு சொன்னீங்களா நீங்க? ஓரளவு மா கிடையாது ஏங்க. மா இல்லையே. மா தான் இருக்கு. மா இந்து கரெக்டு. துறை வந்து சின்ன ரை வராது, பெரிய ரை வரும். கா இம்மு வராது. இம்முக்கு பதில் வேற எழுத்து வரும். மா இல்லை. மா. ரை வந்து பெரிய ரை. 92ம் யாரும் சொல்லல. பழனிமலை ஏற்கனவே வந்துருச்சுமா. அது ஏற்கனவே நம்ம வார்த்தை விளையாட்டுல வந்தது. பாகம் 2லயும் 1லயும் வந்தது பழனிமலை. ஒரு பெண்ணுடைய பெயர், அது ஒரு அம்மனுடைய பெயர். பரமேஸ்வரி சரியா சொல்லியிருக்காங்க. கருமந்துரை மலை. கரு ஒரு மாது. கருமந்துரை மலை சரியான பதில். பரமேஸ்வரி டீச்சர் சரியா சொல்லியிருக்காங்க. 92 வந்து ஒரு அம்மன் பெயர். அம்மன் பெயர்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க, அதனால சொல்றேன். முதலின் போட்டேன் பவானி பாருங்க. பவானி போட்டீங்களா நீங்க? நான் பார்க்கவே இல்லையே. அது எப்படி பார்க்காம விட்டேன்? பழனி தான் பார்த்தனா. வேகமா. ஓகே, இப்ப எல்லாமே சொல்லிட்டீங்க. இன்னைக்கு உஷாமா வந்து எல்லா ஆன்சருமே கரெக்டா சொல்லிட்டாங்க இன்னைக்கு. அப்படியாம்மா? நான் பார்க்கல. சில கமெண்ட்ஸ் வந்து வரமாட்டேங்குது வேற. இருங்க, நான் பார்க்க சொல்றேன். 6வது லைக் சொல்லியிருக்கீங்கம்மா நீங்க. பவானி மலை சொல்லியிருக்கீங்க. நான் அதை பார்க்கல. அதை அந்தியூர் மலை சொல்லியிருந்தீங்க. பவானி மலை எல்லாமே சொல்லியிருந்தீங்க. தெரிஞ்ச பெயர் எல்லாம் முதலில் எழுதுவேன்னு சொல்லியிருக்காங்க. அமுதா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அமுதா, பரமேஸ்வரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ புதுசாக வந்தவங்க இன்னும் 5 மினிட்ஸ் டைம் இருக்கு. நீங்க ஆன்சர் பண்றவங்க ஆன்சர் சொல்லலாம், விடைகள் சொல்லலாம். பிறகு யோசிச்சு எழுதுவேன்னு சொல்லியிருக்காங்க ஷாமா. நம்ம எக்ஸாம் எழுதுற மாதிரி தான் இருக்குல்ல அது. எக்ஸாம்ல தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு கடைசியா தெரியாத கொஸ்டின்ஸ் வந்து யோசிச்சு எழுதுவோம். அது மாதிரி இருக்கு. நீங்களே ஆன்சர் சொல்லும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நான் எதுவும் ஆன்சர் சொன்ன மாதிரி நான் கண்டுபிடிச்சு சொன்ன மாதிரி இருக்கும். சரி, நீங்க கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அனைவரும் ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா. ஸோ இது வாரம் முழுவதும் 100 மலைகளின் பெயர்கள், தமிழ்நாட்டில் உள்ள மலைகளின் பெயர்கள் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம்.
ஸோ இங்க கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னா இங்க வெயில் அதிகமாயிடுச்சு. அதனால ஏசி கண்டிப்பா போட வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால தான் கொஞ்சம் சவுண்ட் அதிகமா இருக்கு லைவ் செக்ஷன்ல. அங்க எப்படி இருக்கு வெயில்? அங்க எப்படி இருக்கு? ஓகே. நம்ம பதில்கள் பார்த்துடலாமா? கடைசியான ஃபர்ஸ்ட் நம்ம 81லேருந்து பதில்கள் பார்த்துடலாம். நம்ம அத பார்க்கல. ஸோ அத பார்த்துருவோம். எண்பத்தி ஒன்று முள்ளிமலை நாமக்கல். 82 செம்மலை நாமக்கல். 83 எப்பவோ படித்தது அந்த காலத்துல இஎஸ்எஸ்சி எக்ஸாம் 8ஆம் வகுப்பு சொல்லியிருக்காங்க உஷாமா. ரொம்ப நன்றிப்பா, உங்க கமெண்ட்ஸ் ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் இப்போ எல்லாருக்குமே திருப்பி வந்திருக்கும். எக்ஸாம் எழுதின நம்ம எப்படி எக்ஸாம்லாம் எழுதியிருப்போம் அந்த ஞாபகம்லாம் இருக்கும். நம்ம இது படிச்சு முடிச்சுட்டு நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். கடைசியா 10 வார்த்தைக்கும் ஆன்சர் பார்த்துலாம். 84 வத்தூர் மலை நாமக்கல். நான் 8ஆம் வகுப்பு தான் படித்தேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்து 8ஆம் வகுப்பு வந்து இப்போ இருக்கிற டிகிரிக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். எங்கள் அப்பா சின்ன வயசில் சொல்லிட்டே இருப்பாங்க, அம்மா நான் வந்து 5th 5ஆம் கிளாஸ் படித்தது உங்களுக்கு இப்போ இருக்கிற நீங்கள் 12th படிக்கிறது ஈக்குவல்னு சொல்லிட்டே இருப்பாங்க அப்பா சின்ன வயசில். அந்த காலத்தில் அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க. அவங்க வீட்டில் படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை. படிக்கணும்னு ஆசை இருக்கும். ஒரு புக்கு கூட வாங்கி கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த காலத்தில். அப்பா சொல்லியிருக்காங்க நிறைய தடவை, எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசைம்மா, புக் இல்லாததுனால என்னால் படிக்க முடியல, அடுத்தது படிக்க முடியல, வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கெல்லாம் வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. புக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது. நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. ஃபோன் இருக்குது, டிவி இருக்குது, லேப்டாப் இருக்குது, நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது பசங்களுக்கு. ஸோ அதனால தான் அவங்களால இப்போது சரியாக எல்லாரையும் சொல்லலை, சில பிள்ளைங்களால சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாமல் போயிடுது. ஸோ எல்லாருமே வந்து தயவுசெய்து நல்லா படிங்க. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ நம்ம அதை நினைவில் கொண்டு நம்ம எல்லாருமே நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வரணும். அந்த காலத்து பாடமே வேறுன்னு சொல்லியிருக்காங்க உஷாமா. அது சரியான பதில் தான். சரிதான் அது. இந்த காலத்தில் எவ்வளோ படித்தாலும் ஒரு தியரியாக தான் படிக்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக வந்து அவங்க இன்னும் வாழ்க்கையில் வந்து அதை நடைமுறைப்படுத்துறது ரொம்ப கடினமாக தான் இருக்குது. ஸோ வாழ்க்கையின் அனுபவத்தில் தான் வந்து எல்லாமே இப்போ கற்றுக்க முடியுது. அப்போ வயதுக்கு வந்தால் பள்ளிக்கு அனுப்பவில்லை சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தூரம் உங்களை படிக்க வச்சு தானே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளோ கூட படிக்க வைக்க மாட்டாங்க. 8th வரைக்கும் கூட படிக்க வைக்க மாட்டாங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போதுன்ட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஓகேப்பா, நம்ம ஆன்சர் படிச்சிருக்கோம், கண்டினியூ பண்ணலாம். நாங்கள் 10 பேர் சொல்லியிருக்காங்க. ஆமாம், அந்த காலத்தில் நான் இப்போ யோசித்து பார்ப்பேன். எனக்கு 3 பசங்க. 3 பசங்களையும் நம்மளாம் வளர்க்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோமே, அந்த காலத்துலலாம் எப்படி வந்து வளர்த்துருப்பாங்க? 10 பேர் 10 பேர் 12 பேர் சொல்லிட்டு எப்படி வளர்த்துருப்பாங்கலாம் தோணும். எவ்வளோ வேலைகள் இருக்கும். ஒரு 4-5 பேருக்கு சமைக்கிறதே வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, கடினமாக இருக்குது. ஒரு ஃபேமிலி ஒரு 10 குழந்தைங்கன்னா ஸோ எல்லாருக்கும் சமைக்கணும். அவங்க எப்படி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படிலாம் எனக்கு தோணும். எப்படி சமாளிச்சிருப்பா? சமைக்கிறத விட வந்து பசங்களை பார்த்துக்கிறதும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, குழந்தைங்கள.
ஸோ அதில் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு அடிக்கடி அந்த யோசனை இருக்கும். இப்போ நான் ஃபீல் பண்ணுவேன், ஸோ நம்ம அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்மளை வளர்த்துருக்காங்க, இப்படி தான் நம்ம அப்பா அம்மா நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்கன்ட்டு அது அந்த அந்த காலகட்டத்தில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சின்ன வயசில் தெரியாது நம்ம அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்ட்டு. ஸோ நம்ம அந்த சூழ்நிலையில் வரும்போது மட்டும்தான் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றத நம்மளால் உணர முடியும். நம்ம முடிச்சிடலாம், இன்னைக்கு லைவ் செக்ஷன் டைம் ஆயிடுச்சு. 85 சொன்னா, 85 மோகனூர் நாமக்கல், 86 நாவப்பட்டி மலை நாமக்கல், 87 அரசம்பட்டி மலை நாமக்கல், 88 மேட்டுப்பட்டி மலை நாமக்கல், 89 காரவள்ளி மலை நாமக்கல், 90 வேலம்பாடி மலை வேலூர். இத்தனை மலைகள் உள்ளது. எனக்கு இந்த மலைகள் நான் வந்து மேபி அந்த வழியாக போயிருப்பேன், ஆனால் எனக்கு அந்த மலைகள் தான் பெயர்கள்லாம் தெரியாது, நான் அது வரைக்கும் பார்த்ததில்லை. நான் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி எடுத்து தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். அது சில தவறுகள், சில ஏதாவது மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக இருக்கலாம். இருந்தால் சாரி ஃபார் தட், மன்னிச்சிடுங்க. நீங்கள் ஏதாவது இந்த மலைகளுக்கு நிஜமாகவே இந்த மலைகள் தான் போயிருக்கீங்க, இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். ஸோ நாங்களும் தெரிஞ்சுப்போம், இந்த மாதிரி மலைகள்லாம் இருக்குன்றதை நாங்களும் தெரிஞ்சுப்போம். 91 100 வரைக்கும். இந்த கேள்வி பார்க்கலாம் பதில்கள். தொண்ணூற்றி 1 அந்தியூர் மலை ஈரோடு, 92 பவானி மலை ஈரோடு, 93 கோபிமலை ஈரோடு, 94 கோதுமலை சேலம், 95 600 மலை சேலம், 96 கருமந்துரை மலை சேலம், 97 புகழி மலை கரூர், 98 தான் தோன்றி மலை கரூர், 99 பெத்த நாயக்கன் பாளையம் மலை சேலம், 100 சேர்வராயன் மலை சேலம். ஸோ இன்றைக்கி 100 வார்த்தைகள் வந்து நம்ம பார்த்தாச்சு. 100 மலைகளின் பெயர்கள், கேள்விகள், அதோட விடைகள் வந்து நம்ம இந்த 5 பாகங்களாக இந்த வாரம் முழுவதும் பார்த்தோம். போன வாரம் மனிதர்களின் உடல் உள்ளுறுப்புகள் பார்த்தோம். நேற்று லைவ் செக்ஷனில் பாகம் 4 அது ஒரு ரெக்கார்டட் தான் அது. ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். உஷமா, பாய் உஷமா, ரொம்ப நன்றி, நீங்கள் கலந்துக்கிட்டது ரொம்ப நன்றி. உங்களுடைய அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் பற்றினா நீங்கள் நிறைய ஷேர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றிம்மா. அடுத்த வாரம் ஒரு நல்ல டாப்பிக்கோட அடுத்த வாரம் மீட் பண்ணலாம் எல்லோரும். ஸோ அடுத்த வாரம் என்ன டாபிக் நம்ம டிசைட் பண்ணல, யோசிச்சுட்டு நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இல்லை ஒரு டாபிக் எடுத்துகிட்டே பண்ணலாமா, இல்லை ஒவ்வொரு நாளும் ஒன்று பார்க்கலாமான்னு யோசிக்கிறேன். நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. நம்ம திங்கக்கிழமை பார்க்கலாம். அடுத்த வாரம் திங்கள் 2 மணிக்கு நம்ம லைவ் செக்ஷனில் பார்க்கலாம். எல்லோரும் மீட் பண்ணலாம். ஹாப்பி வீக்கெண்ட். அனைவரும் மகிழ்ச்சியாக இந்த வார கடைசியை கழியுங்கள். நன்றி, வணக்கம்.